உலக மக்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினத்திலிருந்து உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் நம்மளுடைய இந்திய மாணவர்கள் MBBS, MS, MD, PhD, MBA போன்ற அனைத்து படிப்புகளையும் குறைந்த செலவில் எப்படி அவர்கள் படிக்கலாம் என்பதற்கு ஒரு தலைப்பிட்டு ஒரு ஃபோன் கால் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது சொல்கின்றேன், ஒன் ஃபோன் கால் உங்கள் மகளுடைய MBBS கனவை நினைவாக்கும். நான் கோடிட்டு காண்பித்தேன். 5 லட்சத்தில் இருந்தும் படிக்கலாம். அந்த யூனிவர்சிட்டி உங்கள் குழந்தையை தத்தெடுத்துக் கொள்கின்றது. அதை பெற்றவர்கள் அந்த யூனிவர்சிட்டியினுடைய கேன்வாசிங் பண்ணக்கூடிய ஒரு தகுதி மிகுந்த ஒரு போஸ்டையும் உங்களுக்கு கொடுத்து விடுகிறது. இன்றைய தினம் அப்படி படித்து குறைந்த செலவிலே படித்து அந்த விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த மாணவியை தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் பாராட்டிய படங்களையும் இன்று நான் வெளியிட இருக்கின்றேன். இரண்டாவதாக இன்று நான் கோடிட்டு காட்ட விரும்புவது MS, MD படிப்புகளை குறைந்த செலவிலே படிக்க முடியுமா என்று கேட்பீர்கள். இந்திய மாணவர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் உள்ளவர்கள் இதை கேட்டுக்கொண்டு இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தவர்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் அவர்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். என்ன விரும்புகின்றேன் என்றால், நமது நாட்டிலே MBBS, MS, MD படிப்புகளை படிப்பதற்கு, பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் படிப்பதற்கு குறைந்தது 1 கோடி முதல் 2 கோடி வரை செலவாகும். ஆனால் அதே நேரத்திலே ரஷ்ய நாட்டிலே அவர்கள் வருடத்திற்கு 7 லட்சம் செலவழிப்பதன் மூலம் 15 லட்சத்திலே 20 லட்சத்திலே தங்களுடைய மேற்படிப்பையும் அவர்கள் முடிக்க முடியும் என்பது ஏன் உலக நாடுகளிலே ரஷ்யாவை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால், இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு சிறந்த நட்பு நாடுகள். ரஷ்யா இருப்பது அருகிலேயே யூரோப் கண்ட்ரிஸ் இருக்கிறது. இங்கே படிக்கின்றவர்கள் மேற்படிப்பிற்கு அவர்கள் UK, லண்டன் சென்று, பிரான்ஸ் சென்று, ஜெர்மனி சென்று அவர்களுடைய மேற்படிப்பையும் முடிக்க வசதி இருக்கின்றது. ஒரே நேரத்திலே உலக நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களும் PFU என்ற ஒரு யூனிவர்சிட்டி இருக்கின்றது மாஸ்கோவிலே. அங்கே நான் செல்கின்ற பொழுது 100 நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் அங்கே படிப்பதை கண்டேன். அது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. எனவே இந்தியா சுதந்திரம் அடைந்ததில் இருந்து இதுவரையும் அதிகமாக பெற்றோர்கள் பயன்படுத்துகிறது ரஷ்ய நாட்டில் மருத்துவ கல்வி. சில பேர் கூறுவார்கள், என்ன இது ரஷ்யாவில் படித்து வந்து இங்கே ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுத வேண்டியிருக்கிறதே, எப்படி அதை செய்ய முடியும் என்பார்கள். நான் சொல்லுகிறேன், எந்த நாட்டுக்கு சென்றாலும் சரி, நம்ம ஊர் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, கல்லூரியாக இருந்தாலும் சரி, சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர் ஒருவரே. ஆனால் ஒரு மாணவன் 90 மார்க் எடுக்கின்றான், ஒரு மாணவன் 60, 50, 40. இங்கே எதை நாம் குறிப்பிட வேண்டும் என்றால், நம்மளுடைய மூளை திறன், அதை பொறுத்து நாம் வாங்குகின்ற மார்க். ஏனென்றால் இது இங்கே சொல்ல வேண்டியது IAS தேர்வு மாதிரி, அதே மாதிரி IPS தேர்வு மாதிரி விடாமுயற்சி உங்களிடம் இருக்க வேண்டும். அதைத்தான் அடிக்கடி என்னுடைய அருமை நண்பர் நமது IAS அதிகாரி இறையன்பு கூறுவார். முயற்சியும் பயிற்சியும் கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் இருந்தால் இந்திய குடிமகன், இந்திய மாணவனும் மாணவியும் உலகத்தினுடைய எந்த மூலைக்கு சென்றும் ஆராய்ச்சிகள் செய்ய முடியும், படிக்க முடியும், முன்னுக்கு வர முடியும். ஏனென்றால் உங்கள் கையை நீங்கள் நம்புங்கள், உங்கள் மூளையை நம்புங்கள். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இன்றைய நான் ஒரு பத்திரிகையிலே படிக்கும் பொழுது நான் பார்த்தேன், இன்று இந்திய மக்கள் எதை விரும்புகின்றார்கள் என்றால், பொருளாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, அது நிச்சயமாக குறைந்த செலவிலே கிடைக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த முயற்சியிலே தான் நான் குறிப்பிடுகின்றேன் AJ டெஸ்ட் எஜுகேஷனல் கன்சல்டன்சி. அது நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்ட இருக்கின்றது. கடந்த 32 ஆண்டுகளாக வழிகாட்டு கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும்
தாம் படிக்கச் செல்லுகின்ற அந்த நாடும் அந்த மருத்துவக் கல்லூரியும் அது முறையானதா, தகுதியானதா? இது ரொம்ப ரொம்ப எளிதானது. ஏனென்றால் இந்திய மாணவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி தேசிய மருத்துவ ஆணையம், நேஷனல் மெடிக்கல் கமிஷன் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. முன்னால் அதற்கு பேர் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. அதற்கு அடுத்தாற்போல் WHO. இந்த 2 அந்த தளங்களிலும் நீங்கள் வெப்சைட்டில் உள்ள போனால் இந்த கல்லூரி அது முறையாக தகுதி பெற்றதா என்பதை நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு உரிய தகுதி இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளலாம். இவர்கள் எல்லாம் உங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். அதைவிட அனைத்து தகுதிகளையும் அனைத்து தகவல்களையும் பெறுவதற்கு நீங்கள் ஒரே ஒரு ஃபோன் கால், ஏஜே ட்ரஸ்ட் எஜுகேஷனல் கன்சல்டன்சி தன்னுடைய அலுவலகத்தை மதுரையிலும், சென்னையிலும், டெல்லியிலும், மாஸ்கோவிலும், துபாயிலும், உலகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் நீங்கள் அதை வைத்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 40 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஏஜே ட்ரஸ்ட் எஜுகேஷன் கன்சல்டன்சியுடைய மாணவர்கள் இன்று கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் உலகம் முழுவதும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நல்ல தகவலை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, படிக்கின்ற காலத்திலே குறைந்த செலவிலே MBBS, MD, MS படியுங்கள். ஆனால் வெளிநாடுகளில் சம்பாதிக்கின்ற பொழுது இந்தியாவிலே ஒரு MBBS டாக்டருக்கு அதிகப்படியாக 1 லட்சம் மாத சம்பளம். ஆனால் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் MBBS டாக்டர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளம். MD முடித்தவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடித்தவர்களுக்கு மாதம் 30 லட்சம் ரூபாய். இங்கே ஒரு கேள்வி எழும், இது எப்படி? அந்தந்த நாடு அவர்கள் ஒரு தகுதி தேர்வை வைத்திருக்கின்றார்கள். We call it as a medical licensing exam. உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், டிரைவிங் லைசன்ஸ் உள்ளவர்கள் இந்தியாவிலே கார் ஓட்டலாம். வெளிநாட்டில் செல்வதற்கு இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் தேவைப்படுகிறது என்பது அனைவருக்குமே தெரியும். எனவே அந்தந்த நாட்டில் மாணவர்கள் சென்று அந்த நாட்டிற்குரிய தகுதி தேர்வில் ஆஸ்திரேலியன் மெடிக்கல் லைசன்ஸ் எக்ஸாம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெடிக்கல் லைசன்சிங் எக்ஸாம் அல்லது UK, எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த தகுதி தேர்வை நீங்கள் எழுதலாம். எளிதானது. அதில் எப்படி பயிற்சி பெறலாம் என்ற அத்தனை வழிகாட்டுதலும் முதற்கண் உங்களுக்கு தகுதியான கல்லூரியை சேர்த்துவிட்டு அந்த MBBS படிப்பினை அதில் தேர்வு பெறுவதனை வழிகாட்டுகிறோம். முடித்தவுடன் நல்ல ஒரு நாட்டிலே நிறைந்த சம்பளத்திலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு, உங்கள் பெற்றோர்களுக்கு உதவுவதற்கும் வழிகாட்டுகிறோம். இதனை தெரிந்து கொள்ளுங்கள். நாளை என்னென்ன படிப்புகள் இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக கூறுகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், just give one phone call. It will just create a lot of change in your life, not only in education, recruitment, in all the aspects of your life என்று கூறி நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு முயற்சி. நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா என்று பெற்றவர்களையும் மாணவர்களையும் கூறிக்கொள்கிறேன். I wish you all the best. நன்றி, வணக்கம்.